ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய தென் கைலாயமான வெள்ளையங்கிரி மலை தான் நிக்கிறோம். சோ இது வந்து ஒரு 7 மலைகள் கொண்ட ஒரு கிட்டத்தட்ட சுமார் தரைமட்டத்துல இருந்து 6000 அடி உயரம் கொண்ட ஒரு மலை. அதை வந்து இப்ப முதல் முறையா, அதாவது நாங்க கிட்டத்தட்ட ஒரு எனக்குன்னே வருவீங்களாடா 10 பேர் கொண்ட குழு இப்ப வந்து ஏற போறோம். சோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் ஏற்கனவே வந்திருக்கீங்களாச்சு. ஆமா, எல்லாருமே 7 பேர் வந்திருக்காங்க. ஒரு 3 பேர் கன்னிசாமி வந்திருக்கோம். சோ இந்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோல பாத்துருக்கீங்க, போயிட்டு வந்து சொல்லிருக்காங்க ஒரு ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பயணம். நீங்க எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? நான் 2017ல இருந்து வந்துக்கிறேன். கிட்டத்தட்ட 9 வருஷம் வந்துட்டு இருக்காரு. ஆமா மாஸ்டர் சிலம்ப கத்து கொடுங்க மாஸ்டர். போன வருஷம் வந்தேன், இப்ப திரும்பி 2வது வருஷம் வந்திருக்கேன். அதே மாதிரி ஐயனோட அருளோட நல்லபடியா அவரோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்குது. எல்லாரும் நல்ல எல்லா அருளையும் பெற்று நல்ல இன்புற்று வளரும். இது 10வது வருஷம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்துட்டு இருக்கோம். ஸோ எந்த குறையும் இல்லாமல் போயிட்டு இந்த வருஷமும் வரணுங்கிறது வெள்ளிங்கிரி ஆண்டவரோட அருளால போயிட்டு வரணும். அதான் நிறைய வீடியோ பார்த்து யாரும் நல்லா இருக்குன்னு, முடிவு நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் கண்டிப்பா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். முருகா வழிவிடு. மக்களே வெயிட் விளாக்ல ஒரு சின்ன திருப்பம், ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ண போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க போனது வந்து ஆக்சுவலா நைட் டைம்ல தான் போனோம். அதனால இருட்டு வேலையில உள்ள வீடியோ வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு கவர்ச்சியா இருக்காது, ஒரு லைக்கப்லா இருக்கான்றக்காக சின்ன பிளான் மாத்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் எடுத்திருக்கேன் பாத்தீங்களா ஃபுட்டேஜ், இதெல்லாம் வந்து மலை இறங்கி வந்தப்பறம் எடுத்த ஃபுட்டேஜ். சோ அதை நான் காலைல ஆட் பண்ணிடலான்றக்காக எடுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்களா இதாங்க என்ட்ரன்ஸ், தமிழகத்தின் தென் கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுற வெள்ளையங்கிரி மலையோட என்ட்ரன்ஸ். சோ இதுக்கு தாண்டி போனீங்கன்னா அந்த குச்சி குடுக்குற இடம் இருக்கும். இந்த நாங்க போயிருப்போம், ஆனா உள்ள போகும்போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால வீடியோ எடுக்க முடியல. அதாவது நீங்க குச்சின்றது அந்த 3வது கால்னு சொல்லுவாங்க. இந்த மலை நீங்க ஏறணும் முடிவு பண்ணி போறீங்கன்னா கண்டிப்பா அந்த கையில மூங்கில் கம்பு இல்லாம போக முடியாது. சோ அதை நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு போறதோ இல்ல அங்கே போய் வாங்கிக்கிறதோ, இல்ல மலை ஏறி வருவாங்க, சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். கீழே அடிவாரத்துல இந்த மாதிரி கடைகள்லாம் எல்லாமே இருக்கு. நீ இங்கேயே தண்ணி வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கிறீங்க. மேல போக ரேட் கூட இருக்கும். சோ இங்கேயே படிக்கட்டு இருக்கே, இங்கேயே மலை ஆரம்பிச்சா கேட்க வேணாம். இதுக்கு அடுத்து ஒரு கோயில் வரும், ஆரம்பத்துல உள்ள ஒரு விநாயகர் கோயில். ஸோ இங்கேருந்து கும்பிட்டுட்டு தான், அதாவது இவர்கிட்ட போய் சொல்லிட்டு போறோம் என்னோட ஏற்றி கொண்டு போவோம் அப்படின்னு. இது வந்து அங்கே உள்ள கொடிமரம். ஸோ மக்களே, இதான் நம்ம மலையோட முதல் மலையில இருக்கும். இந்த மாதிரி தாங்க கரடு முரடான பாதையா தான் இருக்கும். இந்த அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 7 மலைகள் கொண்ட பயணம் தான் இந்த வெள்ளையங்கிரி பயணம். அதுல வந்து கேட்டீங்கன்னா இந்த முதல் மலை தான் இருக்கிறதுல ரொம்ப டஃபஸ்டான மலை. இது நீங்க வந்து எப்படி சொல்றது, ஃபர்ஸ்டே நீங்க வந்து ஒரு IPL மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டஃபஸ்டான வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். இந்த முதல் மலையில நீங்க அதிகபட்சம் 10 தடவையோ 20 தடவை எவ்வளவு உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியும் அவ்வளவு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன திருப்பங்கள் வரும், உட்கார இடங்கள்லாம் இருக்கும். சோ அங்கே நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க முதல் மலை எவ்வளவு சுமூகமா ஏறுறீங்களோ அவ்வளவு அடுத்தடுத்த மலையில ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த முதல் மலை ரொம்ப உங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும். நாங்க வந்து ஏப்ரல் மாசத்துல போனதுனால அப்படியே காஞ்சு போய் இருக்கு. இதே பிப்ரவரி பிகினிங்ல போயிருந்தோம்னா நல்லா ஒரு பசுமையான சூழல் இருந்திருக்கும் போல. அப்படியா இருந்துச்சு. இதை நாங்க இருட்டு வேலையில ஏறினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இருட்டுல போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க கையில டார்ச் லைட் வச்சுக்கோங்க. சோ இந்த குச்சிகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வந்து போட்ட குச்சிகள். இந்த தம்பி என்னத்த குறுகுறுன்னு பாக்குறாப்ல தெரியல. இதுல வந்து நிறைய பேர் காவடிகள் எடுத்து கொண்டு வந்தாங்க. பல விஷயம் நடக்குதுங்க. காட்டுற எல்லாரும் முதல் மலையோட ஸ்டெப்ஸ் தான். நீங்க அடுத்தடுத்த மலையில ஸ்டெப்ஸ் இருக்காது, ஒரு சம உலகம் கொஞ்சம் ஏத்தமா இருக்கும். அதே மாதிரி 7வது மலை கொஞ்சம் டஃபஸ்டா இருக்கும். நம்ம கம் டு த பிளாக். நாம இருட்டுல இருந்து கண்ணி பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் மக்களே, பயணத்தின் முதல் மலையில இருக்கோம். ஸோ இந்த பயணம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா, ஏன்னா நாங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நைட் டயத்துல பயணம் போறோம். ஸோ இது மேல எந்த பவர் சப்ளையும் இல்லை. நான் போகும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு கூட வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று தான் பௌர்ணமி இருந்துச்சு. ஸோ அந்த வெளிச்சத்துலேயே நாங்க போயிடுவோம் நம்பிக்கையில். அது போய் டார்ச் லைட் வச்சிருக்கோம். ஸோ நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். அந்த 5 ஸ்தலம் சிவன் சுயம்பான் இருந்ததை தான் பார்க்க போறோம். கீழே வெள்ளையங்கிரியை கும்பிட்டாச்சு. இப்ப மேல போய் நாங்க அதை கும்புறக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். இப்ப மணி டைம் ஒரு 7 மணி ஆயிடுச்சு. இந்த நைட் நாங்க எப்படி சந்திக்க போறோம் தெரியல. நாங்க ஒரு 10 பேர் கொண்ட குழு போய்கிட்டு இருக்கோம். ஆமா, நாங்க போயிட்டு சாமியை தரிசிச்சுட்டு கீழே எந்நேரம் வாரம் தெரியல, விடிய காலைல வரமா காலையில வரமா மதியம் வரமான்னு தெரியல. போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து போட்டு ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வேர்த்து விறுவிறுத்து போனார்கள் இவர்கள். நான் வந்து வரும்போது டீஷர்ட் போட்டிருந்தேன், ட்ராக் சூட் போட்டிருந்தேன். இதுல காதிக்கிறாப்புல பச்சை கலர் வேஸ்ட் நான் சொன்னேன் வேணாமியா அதெல்லாம் சுத்தம் பண்ணான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப அவங்க உள்ள ஜட்டியை போட்டுட்டு துண்டா போட்டிருக்காரு. சித்தர் கோலத்தில் நிற்கிறாப்புல. மானுடர்களே எங்கே வந்தீர்கள்? சித்தர்கள் வாழும் பூமிக்கு நீங்க எங்கே வந்தீர்கள்? சென்று அடைந்தோம். சித்தர்கள் வாழும் பூமிக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தீங்க? கீழே குச்சியை வைத்து குத்தி விடுவேன். கரெக்டா குத்தி விடுவேன்.
80 நிமிஷத்துல ஏறினா அந்த கோயில. 80 நிமிஷம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். லைட் இல்லாம என்ன செஞ்சாரு? ஆமா, இது ஒரு ஃப்ராட் மண்டே. இதற்கு உணவு வேண்டுமென்றால் 100 ரூபாய் அளவு உணவு வேணும். தயிர் சோறு என்றால் 80 ரூபாய். ஆனால் லைட் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்காது. சரியான வெண்பொங்கல் வெண்பொங்கல் தான் உண்மை நன்றும். டீ குடித்தால் 2 டீ, 1 டீ பத்தாது. ஆனாண்ணா போலாம். மைக்கு போடல. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? ஏய், ஓடுதா இல்லையா? ஏய், அப்புறம் காட்டலாம்டா. இடம் இங்கடா போற போகுது. உன்னை வைத்துக் கொண்டு நான் ஒரு செயல் நடத்துகிறேன் பார்த்தாயா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. மண்டையா எட்ஸ் கலகலப்பு போட்டால் என்றால் உலகளவில் வருமாடா ராதகா. ஓப்பனாக சொல்றேன், டிஷர்ட் போட்டு வந்தேன், ட்ராக் சூட் போட்டு வந்தேன். அதுவே எனக்கு கிளம்ப ஃபீல் ஆகி கலட்டிட்டு இப்போ வெறும் துண்டு ட்ரவுசரோட தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கி இந்த மலையில எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 படி இருக்கும். எப்படின்னு அது ஏறி வரீங்க? உங்க வயசுக்கு என் வயசு கிட்டத்தட்ட 10 வயசு கூட இருப்பீங்க. குறைச்சிட்டீங்க. போன வருஷம் இதோட கூட கொண்டு வந்தீங்க. போன வருஷம் 3 கிலோ அரிசி கொண்டு வந்தீங்க. அரிசி கொண்டு வந்து மேல கொண்டு போய் ஐயாக்கு அடியார்களுக்கு. அதாவது மக்களை பொதுவா வந்து மேல அந்த பணம் அதெல்லாம் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதனால அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் அவரால முடிஞ்சதை கொண்டு வர்றீங்க. போய் ஒரு ஏசி கடையில் உட்காந்துக்கிட்டு அவனை ஆர்டர் பண்ணுவீங்க, அவன் கொண்டு வந்து கொடுத்து அதை நீங்கள் வந்து என்னத்தையோ பேருக்கு 80 ரூபா 100 ரூபான்னு வாங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட பட்ஜெட் கேட்டிங்கன்னா அதிகபட்சம் 20 ரூபா இருக்குமானே. மொத்தத்துக்கு கலரு எல்லாம் சேர்த்தா ஒரு 20 ரூபா வரீங்களா ஒரு கிளாஸோட ரேட்டு. அது மேட்ரு இல்லை, எங்கே உட்காந்து என்ன சாப்பிட்றோன்றதா மேட்ரு. இந்த மாதிரி வெள்ளையங்கிரி மலையில் உட்காந்து இந்த மாதிரி மலையில் இப்படி ஒரு ஜூஸ் குடிக்கிறதுன்றது ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். யாராவது வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. 3வது மலையில் உள்ள சுனையில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து பயணம் போக வேண்டியிருக்கு. சப்பாத்தி வேறு 3வது மலைக்கு போயிட்டுருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு கோடியெல்லாம் குடிப்பாராங்க தண்ணி. அந்த தண்ணியோட ரேட்டு 1 லிட்டரு ஏதோ 2000 1000 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தண்ணிலாம் தோற்று போகும் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆகிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம சிவராத்திரி வரும்ல, அப்போயே ஓப்பன் பண்ணிடுவாங்க போல. ஸோ அப்போல்லாம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்றதை கெஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தாலே ஒரு பிரம்மாண்டமான ஃபீல் கொடுக்குது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மற்ற மலைகளை போனது. மக்களே சப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் கூட அந்த சப்பாத்தி பின்னாடி போயிடுச்சு. எனக்கு வந்து பசி எடுக்கிறது சப்பாத்தினால நான் கொஞ்சம் லைக் ஆயிடுவேன். எங்கப்பா ஜாம் கொடுங்கப்பா. கிடைச்ச இடத்துல கிடைச்ச சாப்பிட்டுக்கணுவாங்க. வந்த இடத்துல தம்பிங்க வந்து ஏதாவது பேசிட்டு வந்தோம், ஆனால் சாப்பிடுங்கன்றாங்க. சாப்பிட்டோம், வேற லெவலாக இருந்துச்சு. நன்றி. சப்பாத்தி அதுக்கு ஒரு பயலுகளா இந்த ப்ரோ எதுக்கிறதாலும் விட மாட்டாப்ல. என்ன பேர் என்னப்பா? கோலார் பை கேடி. அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. கோலார் கார்த்தின்னு இன்ஸ்டால போட்டு பாருங்க, கண்டிப்பா வரும் தம்பி. நல்லா இருந்துச்சு சப்பாத்தி. ரொம்ப நன்றி தம்பி. இந்த மாதிரி குணத்தை விட்டு கொடுக்க கூடாது. அண்ணனோ தம்பி யாரோ வரா இருந்தாலும் ஒரு நட்பா அன்பா பழகுறீங்க பாத்தீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரைக்காரங்க பாசத்துக்கு பாசமா இருப்பேன். ஆனா கோயம்புத்தூர்ல வந்து அதை ப்ரூவ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் மதுரையோட ஸ்பெஷலு. எத்தனாவது மலையில இருக்க தம்பி? இந்த அவங்க தான் வேற நாள் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க 7 8 தான் வந்துன்றாங்க. எந்த மலை? 5வது மலையில இருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமி. 2வது நாள் தான் இருந்தாலும் முழு பௌர்ணமியாக இருக்கு. நீங்க அப்படியே சாப்பாடு க்ளோஸ் வாங்களேன். தலைவா கேமரா தான் ஜூம் பண்ண சொன்னாங்க. மண்டை காய்ச்சல் பாருங்க. அந்த சப்பாத்தி ஒட்டுக்கிறதுக்கு ஒரு வேற லெவல் கிரேவி ஒண்ணு. என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா யாருவீங்க? புளியோதரை சொல்லுவேன். கூமாப்பட்டி ஒண்ணு சொன்னாங்க.
உண்மைக்குமே அப்படிதான் ஃபீல் ஆகுது. சத்தியமா சொல்றேன். ஏங்க இந்த மாதிரி இருக்கு, எப்படியும் இங்க ஒரு வீடு கட்டி கொடுத்து தம்பி சாப்பாடு கூட உனக்கு கொடுத்தா போதும், நம்ம மாட்டுக்கு ஒரு சொர்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துடலாம் போல. நல்ல அனுபவமா இருக்கு. அந்த படத்துல தெரியும் மைனாவா ஏதோ கையல் படத்துல தெரிவாங்கல்ல. தான் கத்துக்கிட்டேன். ஏண்டா காசு பணம் சேர்க்காம இப்படி பக்கி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே, வயசானதுக்கு அப்புறம் காசுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவனுக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. It just turned my world. சார், வாழ்க்கையில எல்லாரும் உழைப்பாங்க, வேலை செஞ்சு வயசாகி அழுத்து போனதுக்கு அப்புறம் கார்னர்ல ஒரு சேர் கிடைக்கும், அதுல போய் உட்கார்ந்து பார்த்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணம் காரு பங்களா எல்லாம் இருக்கும். ஆனா வந்து பேசுறதுக்கு உரிமையே இருக்க மாட்டான். இதுங்களும் பேசாது. அந்த மாதிரி சமயத்துல சந்தோஷமா உட்கார்ந்து அசை போடுறதுக்கு நல்ல நினைவுகளை சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டானுங்க. இப்போ நம்ம 5வது மலையில் இருக்கோம். நமக்கு பசியார உணவு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற சிவா. ஸோ இதுக்கு முன்னாடி எங்களோட ஒன்றா ஒர்க் பண்ணவங்க தான், சரிங்களா. அவர் இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு பசியார சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5வது மலையில் உட்காந்து சாப்பிட்டுக்கு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சு அவங்க முன்னாடி போய்க்கிருக்காங்க. நம்ம பயணம் தொடரும். உங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு இருந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு யாராவது வாய்ப்பு இருந்தா, இப்போ கூட ஒரு அக்கா ஒரு கிட்டத்தட்ட 45 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கும், அவங்க கூட வந்தவங்களாம் விட்டு போயிட்டாங்க. மணி இப்ப பாத்தீங்கன்னா 11 மணி ஆகுது. ஈசனை நம்பி இந்த மாதிரி வர்ற மக்களை நம்பி ஒரு ஆளா நடந்துட்டு இருக்காங்க மட்டுக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரு இல்ல ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ளவங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மலையை சூஸ் பண்ணி இதுக்கான வீடியோஸ் பார்த்து, ஏன் வீடியோ மட்டும் இல்லாம இது போக சார்ந்த நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, அதில் டேட்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மலைக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு அனுபவம் கிடைக்கும் நம்புகிறேன். நான் சில விஷயங்கள் மனசில் நினச்சி வந்திருக்கேன், அது அடுத்து நடந்துச்சுன்னா அடுத்தடுத்து வீடியோ வரும்போது சொல்கிறேன். வேற லெவல், நீங்கள் வேற லெவல்னு வாங்கல அப்படி இருக்கு. தளபதி தான் சொல்லுவார், நீங்கள் வேற லெவல்னு வாங்க. 6வது மலை இறங்கி இருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சதுரகிரி மலையை கம்பேர் பண்ணுமோ அது ஈக்குவலாக தான் ஃபீல் ஆகுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 7வது மலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் இந்த சுமையில் வந்து குளிச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை குளிக்க தான் போகிறோம். இந்த யாராவது பயமுறுத்திருந்தா அவங்க மனசுக்குள்ள போய் வெள்ளையங்கிரினா பயம் அப்படின்னா சொல்லுங்க, விட்டுருங்க. இட்ஸ் எ காமன், நல்லா தான் இருக்குது, எல்லாரும் வரலாம். சீக்கிரமாக கவர்மெண்ட் இதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணணும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாரும் வாங்க, நல்ல வைப் கிடைக்குது, நல்லா இருக்குது. இந்த 7வது மலை இருக்குது, அதுக்கப்புறம் சொல்கிறேன். 7ஆம் மலை அப்படி இப்படின்றாங்க, இந்த மலை மாதிரி கஷ்டமாக இருக்கும் போல். அதையும் பார்ப்போம், அதையும் பார்ப்போம். குளிக்க போகிறேன். எத்தனை மணிக்கு மணி பார்த்தீங்களா? 12 மணி. குளிக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், மறுபடியும் பட்டையட்டே போட்டு மலை ஏறுறோம். அவ்வளோதான். உனக்கு கோடாத கோடி நன்றி தலைவா, என்னை கூட்டம் வந்ததுக்கு. தமிழகத்தோட தென் கைலாயம் உச்சியில் இருக்கோம். 7வது மலையில் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். கீழே சொல்லியிருந்தோம் இது ஒரு 7 மலைகள் கொண்ட பயணம்னு சொல்லியிருந்தோம். இந்த பயணத்தில் முதல் மலையும் கடைசி மலையும் தான் மிகவும் சிரமமான பயணமாக இருந்துச்சு. மற்றபடி இது 2யும் கம்பேர் பண்ணும் மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்காண்டி கஷ்டம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ இதை நாங்கள் ரீச் பண்ணி இப்போ நாங்கள் அதான் அந்த என்ன சொல்லுவாங்க, சோழர்கள் வாழ்ந்த காட்டுக்கு வந்துட்டோம், இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே போய் சாமி விட போகிற மாதிரி கிளம்ப போகிறோம். கூடவே இருங்க, நான் அங்கே போய் மட்டலில் காட்டுறோம். ரொம்ப நன்றி. அம்மாக்கு தான் பாவம், அவர்னால ரொம்ப முடியல. அவர்னால 7 கடல் தாண்டி உனக்காக வந்தேனே அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த 7 மலைகள் தாண்டி நம்மளுடைய ஈச பகவானான வெள்ளையங்கிரிநாதரை வந்து வணங்க போறோம். ஸோ நீங்க வெள்ளையங்கிரிநாதர் வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு லிங்கமா இருக்கும், உருவம் இருக்குன்னு நினைச்சு வரக்கூடாது. இது வந்து ஒரு சுயம்புலிங்கம் தான், அதுவா உருவானது தான். அதாவது இந்த தலம் வந்து பாத்தீங்கன்னா 5 பூதங்கள் கொண்ட தலம். அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 5 பூதங்கள் கொண்ட தலம் தான் இந்த வெள்ளையங்கிரி
சாமியோட ஸ்பெஷலு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு எளிமையான வடிவத்தில் தான் நம்மளுக்கு காட்சி அளிப்பார். வேற என்ன சொல்றது, இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணம் காசு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களால முடிஞ்ச அதாவது ஒரு பூவோ ஒரு எண்ணெயோ அந்த சாமிக்கு சிறப்பு பண்றதுக்கான பொருட்கள் கொண்டு வந்து நீங்க கொடுக்கலாம். நல்லபடியா வணங்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வில் பவர் இருக்கு, என்கிட்ட திறமை இருக்கு, மலை ஏற முடியும் நம்பிக்கை இருந்துச்சு, இந்த மாதிரி கிரிவலம் போயிருக்கீங்க, இந்த மாதிரி பாத யாத்திரை போயிருக்கீங்க, இல்லை வேற மலைகள் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வெள்ளையங்கிரியை ட்ரை பண்ணலாம். என்னன்னு நீங்க ஆனா தனிப்பட்ட ஆள வரக்கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல டீம், உங்களை நீங்க லேட் ஆனா ஸ்லோவானா உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போற டீமா இருக்கணும். அவங்க விட்டுட்டு போயிட்டு அப்படின்னா அது வந்து வெளியே இருக்காது. பிளஸோ மைனஸோ உங்களை அணைச்சு கூட்டு போற டீம் இருந்தா கண்டிப்பா நீங்க வெள்ளையங்கிரி ட்ரை பண்ணலாம். மலையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை மலையை நாஸ்தி பண்ணிட்டாப்ல. அது அப்பயும் ஒரு சொல்ல சாப்பிடும்போது சொல்ல வந்தேன், அப்புறம் சாப்பிடும்போது சொல்ல வேணாம் நிப்பாட்டோம். முடியல, இருந்தாலும் முடியாதோடையும் மலை ஏறி இறங்கிருக்காப்ல. பொதுவா லூஸ் மோஷன் இல்லைண்ணே, ஒரு நிமிஷம், பொதுவா லூஸ் மோஷனால நமக்கே தெரியும் நம்ம டயர்டாகி அப்படியே மாறி ஆயிடுவோம். இருந்தாலும் அந்த லூஸ் மோஷன்லையும் ஒருத்தர் மலை ஏறி இறங்க போறாருன்னா பாத்துக்கோங்க, எல்லாராலையும் முடியுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. எங்க கூட ஒரு எடுத்துக்காட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் தான் 2வது வருஷம் நான் 3வது வருஷம் வந்து பாதயாத்திரை வந்து முடிக்க போறோம் வைங்களேன். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இப்போ வந்து பயணம் முடிச்சு அந்த 6வது மலையிலேருந்து ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஒரே படி அங்கேயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்தோம். வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை நைட் பார்த்தோம்ல, இந்த விநாயகர் கோயில் மலை அந்த இடத்துல இருக்கோம். இன்னும் ஒரு மலை மட்டும் இறங்கினா அதான் ஒரு மலை இறங்கினா போய் கிரவுண்ட் ஃப்ளோர் ரீச் ஆயிடுவோம். இதுக்கெல்லாம் நிறைய விஷயம் நடந்துச்சு, அதை வந்து வாய்ஸ் ஓவரா சொல்கிறேன். ரைட், ஓகே. வேறு என்ன, தொண்டெல்லாம் கட்டி போச்சா, ரொம்ப கத்தி சரி போயிட்டு வர மக்களே. வெயில் வந்துட்டா சூடு தாங்கன்றாங்க. ஸோ சீக்கிரம் கீழே இறங்குறோம். நாங்கள் வந்து இரவு நேர பயணம் தான் வந்தோம். இப்போ என்னென்னா இந்த மாதிரி வெயில் தாக்கம் இருக்காது, அதுக்காக பிளான் பண்ணி சொன்னாங்க. பகலில் வந்ததில்லை, பகலில் வந்தவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சிரமமாக இருந்துச்சுருக்காங்க. அதை பற்றி நான் தெரியல. நான் வந்து இப்போ வெயில் வர்றதுக்குள்ளே இறங்கிடுவோம். ஸோ முடிஞ்சு பயணம், போயிட்டு வர மக்களே. அடுத்து கீழே போய் வீடியோ வேணால் பேசி முடிச்சு விட்ருவோம். நன்றி, வணக்கம். I came to India for the first time 45 years ago, so this is my second visit. In those days it was in the north, New Delhi, Agra, and now I'm in the south, Kerala and Tamil Nadu. You are wonderful people. I have to come back. You one person are going with your person. What's your team members? Where are டீம் வரும்போது ரொம்ப கடினமாக இருந்தது, காலெல்லாம் ரொம்ப வலி, எவ்வளோ தூரம்னு தெரியல, அதனால் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வருவோமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு பயமாக இருந்தது. அப்புறம் அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இறங்கி போகும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் விடவே இல்லை, அப்போ வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ பாப்பா போன வருஷம் வந்துச்சு, இந்த வருஷம் நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லி பாப்பா இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்திருக்கேன். பாப்பாவே வரணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசு ஏறுற போது லேடிஸ் எல்லாம் அலௌடு இல்லை. மெச்சூர்டான லேடிஸு, ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க, இவங்கெல்லாம் ஏறக்கு அலௌடு இல்லை. இப்போ எல்லாருமே சராசரி ஏறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி அறக்கட்டளையும் நான் சொல்லியிருக்கிறேன். 8 வயசுலேருந்து மலை ஏறுறேங்க, எனக்கு 42 வயசு ஆச்சு. குறைஞ்ச வச்சு ஒரு 35 வருஷம் ஏறி இருக்கேன். நல்லபடியாக பயணம் முடிச்சு அடிவாரத்துக்கு வந்தாச்சு. ஸோ நல்லது ஒரு பயணம், இனிமையான பயணம். நான் இப்போ நிறைய டைம் பாதயாத்திரை போயிருக்கேன், அப்புறம் சதுரகிரி மகாலிங்க கோயிலுக்கும் போயிருக்கேன். அதை விட இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். வேறு சொல்கிறதுக்கு என்னென்னு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்த ஒரு விளாக்ல சந்திப்போம். பார்த்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ண விளாக்ல என்னென்ன விஷயங்கள் மாற்றிக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பை.